ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 40. யாழினி, என்ன பேசணும்னு சொல்லுங்க, பேசுகிறேன் என்றால் அமைதியாக. மரகதம் பாட்டி, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படியெல்லாம் சோகமாக இருக்க? வாழ்க்கையில் சரி பண்ண முடியாத பிரச்சனைன்னு எதுவும் இல்லை யாழினி. அவர் கூறியதை கேட்டு விரக்தியாக சிரித்த யாழினி, இனிமே என் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. எல்லாமே மற்றவங்க விருப்பப்படி தான் நடக்குது. இவ்வளவு நாள் உங்கள் விருப்பப்படி நடந்துச்சு, இனிமே அவரோட விருப்பப்படி நடக்கப் போகுது. அவ்வளவுதான். உங்கள் யாருக்கும் என்னை பற்றி எந்த கவலையும் இல்லை. அக்கா பண்ண தப்புக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாரும் சேர்ந்து அவளோட தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க என்றாள். யாழினியின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்த மரகதம் பாட்டி அவள் எந்த அளவிற்கு மனம் உடைந்து இருக்கிறாள் என்று அவளின் வார்த்தையிலேயே உணர்ந்தார். மரகதம், இப்படியெல்லாம் பேசாத யாழினி. இங்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்னு நாங்கள் யாருமே நினச்சி கூட பார்க்கல. உன் வாழ்க்கை வீணா போகணும்னு நாங்களே நினைப்போமா என்றார் யாழினிக்கு தங்கள் பக்க நியாயத்தை கூறும் பொருட்டு. யாழினி, நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் நடந்ததை மாற்ற முடியாது பாட்டி. அவ்வளவுதான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவருக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல பாட்டி. பிடிக்காதவர் கூட எப்படி வாழ முடியும்? அதான் உங்கள் யார்கிட்டையும் நான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா? எனக்கு இது எதுவுமே வேண்டாம் பாட்டி. நான் பழையபடி அப்பாவுக்கு பொண்ணா நம்ம ஊருக்கே போயிடுறேன் என்றால் கண்ணீர் மல்க. யாழினியின் கண்ணீரை துடைத்துவிட்ட மரகதம் பாட்டி, என்ன பேசுகிற நீ? வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அது எதிர்த்து போராடி உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச மாதிரி நீ தான் அமைச்சுக்கணும் யாழினி. இப்படி பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுனா சரியா போச்சா? சரி, இதுவே வேற யாரையாவது நீ கல்யாணம் பண்ணி அப்போ வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருந்தா என்ன செஞ்சிருப்ப? அப்போவும் இதே மாதிரி எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லி தப்பிச்சு ஓட பாப்பியா? இது உன் வாழ்க்கை. அதை உனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணும்னா அதுக்கு நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நான் இல்லைன்னு சொல்லலை. எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது. அபி பற்றி முன்னாடியே நல்லா விசாரிச்சிருக்கணும். அப்படி பண்ணாமல் விட்டது எங்கள் தப்பு தான். அவருக்கும் கண்களில் கண்ணீர் துளிர் விட்டது. யாழினி, ஏன் பாட்டி இவர் இப்படி இருக்கார்? மற்றவங்க மேலே கோவம்னா அதை இப்படி தான் என் மேலே காட்டணுமா? நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு ஏன் தண்டனை கொடுக்குறார்? தப்பு யார் மேலே இருக்குன்னு விசாரிக்காமல் இப்படி பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை பாட்டி. மரகதம் பாட்டி, இந்த விஷயத்தில் அபியையும் முழு தப்புன்னு சொல்லிட முடியாது யாழினி. சின்ன வயசுலேயே அவனோட மனசில் தப்பான விஷயங்களை சொல்லி கிருஷ்ணமூர்த்தி கெடுத்து வச்சிருக்கார். அதை நாம் முதலில் சரி பண்ணணும். இதுதான் உன் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. அதனால் இதை எப்படி சரி பண்ணி வாழறதுன்னு தான் நாம் பார்க்கணும் என்றார். அதற்கு எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக இருந்த யாழினியை பார்த்தவர், அபியை பற்றி நீ என்ன நினைக்கிற யாழினி? யாழினி, அவருக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை பாட்டி. அவங்க அம்மாவை பற்றி யோசிச்சாரு. என்னோட மனசை பற்றி யோசிக்கவே இல்லையே. இத்தனை வருஷம் பெற்று வளர்த்தவங்க பழகுனவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னால் நான் எவ்வளவு வருத்தப்படுவேன்னு அவர் நினைக்கலல்ல. அவருக்கு அவங்க குடும்பம் தான் முக்கியம். நான் இப்போ வந்தவதான, அதான் அவரோட இஷ்டப்படி ஆட்டி வைக்கிறார் என்றால் கோபமாக. யாழினி கூறியதை கேட்டு சிரித்த மரகதம் பாட்டி, நீ சொல்கிறதும் சரிதான். ஆனால் அபி நம்ம குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணலை. உன்னை விரும்பி தான் கல்யாணம் பண்ணியிருக்கான் என்றார். யாழினி சலிப்பாக, ஏன் பாட்டி நீ வேற என்றாள். மரகதம் பாட்டி, நான் நிஜமாக தான் சொல்கிறேன் யாழினி. நீயே யோசிச்சு பாரு. கயல்விழி கூட நிச்சயம் நடந்தப்போ அபியோட முகம் எப்படி கடுகடுன்னு இருந்துச்சு. கோவமாக நடந்துக்கிட்டான். அதுவே மணமேடையில் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னான். உன் கழுத்தில் தாலி கட்டும்போது அவனுடைய முகத்தில் எந்த ஒரு வெறுப்பும் இல்லை. அவனோட கண்ணில் கோபமும் தெரியலை. திருமணத்தன்று அவன் பேசிய வார்த்தைகளும் அவனின் முகமும் யாழினியின் மனக்கண் முன்பு வந்து போக, யாழினி, என்ன பாட்டி வளருற? நான் தான் பார்த்தேனே, அன்னைக்கு கூட அவர் என்னை திட்டினார், உனக்கு தெரியுமா என்றால் உம்மென்று. ஒருவேளை நீ சொல்கிறது உண்மையாக இருந்தாலும் யாராவது அவங்க விரும்புகிற பொண்ணுக்கிட்ட இப்படி தான் நடந்துப்பாங்களா? அடிப்பாங்களா? திட்டுவாங்களா என்றாள். மரகதம் பாட்டி, நீ கேட்குற கேள்வியெல்லாம் சரிதான். ஆனால் அதை என்கிட்ட கேட்காத, அபிகிட்ட கேளு. இவர் கூறுவதை கேட்டு பதறிய யாழினி, ஐயோ பாட்டி, என்னை ஆளை விடு. ஏற்கனவே வாங்கினதெல்லாம் பத்தாதா? நீ என்னை மறுபடியும் அந்த ஹிட்லர் கிட்ட கோர்த்து விட பார்க்குறியா? மரகதம் பாட்டி, நீ கேட்குற கேள்விக்கு எல்லாம் இப்போ என்கிட்ட பதில் இல்லை யாழினி. ஆனால் நான் சொன்ன விஷயம் மட்டும் உண்மை. அபி கண்டிப்பாக உன்னை விரும்பி தான் கல்யாணம் செஞ்சுருக்கான். அது மட்டும் இல்லை. இப்போ நீ என்கிட்ட கேட்ட கேள்வியெல்லாம் கூடிய சீக்கிரமே உனக்கு அபிகிட்ட கேட்கறதுக்கான நேரமும் வரும் பாரு என்றார். இவர் கூறுவது அனைத்தையும் ஏதோ வேற்று மொழி படத்தை பார்ப்பதைப் போல் புரியாமல் பார்த்த யாழினி, சரி, இப்போ நான் என்ன பண்ணுறது? எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. நான் நம்ம வீட்டுக்கு போகிறேன், நீயும் என் கூட வா என்றாள் சிறு குழந்தை போல். மரகதம் பாட்டி, அடிக்கிறுக்கி,
இவ்வளவு நேரம் நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன், வீட்டுக்கு போகலாம்னு கூப்பிடுற? இனிமே இதான் உன் வீடு, நீ இங்கே தான் இருக்கணும் என்றார் கராராக. யாழினி, முடியவே முடியாது பாட்டி. நான் இப்போவே ஜீவா மாமாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே நடந்தது எல்லாம் சொல்ல போகிறேன். மாமாவை வர வச்சு அவங்க கூட வீட்டுக்கு போக போகிறேன். நீ என் கூட வர்றதுனா வா, இல்லைனா இங்கேயே இரு, உன் இஷ்டம் என்று முகத்தை திருப்பி கொண்டாள். மரகதம் பாட்டி, யாழினி இங்கே பாரு, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுடி. நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சா உன் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் என்றார். அவரை திரும்பி முறைத்து பார்த்த யாழினி, என்னை ஏன் பாட்டி இப்படியெல்லாம் தொந்தரவு பண்ணுற? உனக்கு என்னதான் பிரச்சனை? இப்போ என்னை என்ன பண்ண சொல்கிற? மரகதம் பாட்டி, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் சொல்கிறத மட்டும் கேளு. நான் இப்போ அபிகிட்ட போய் பேச போகிறேன். உடனே யாழினி பதட்டமாக, என்ன என்ன பேச போகிற? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ சும்மாவே இருக்க மாட்டியா? மரகதம் பாட்டி, என்னை கொஞ்சம் பேச விடுடி. நான் அபிகிட்ட பேசுனதுக்கு அப்புறம் அவன் உன்கிட்ட பேச வருவான். நீ அவன்கிட்ட பாட்டி சொன்னது எல்லாமே உண்மைதான்னு சோகமாக முகத்தை வச்சுக்கிட்டு சொல்லு போதும் என்றார். யாழினி தலையும் புரியாமல் வாளும் புரியாமல், என்ன பாட்டி சொல்கிற? நீ என்ன பேச போகிற? நான் என்ன உண்மைன்னு சொல்லணும்? மரகதம் பாட்டி, உனக்கு உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறணுமா இல்லையா? யாழினி, ஆமாம் மாறணும். பாட்டி, அப்போ நான் சொல்கிறதை மட்டும் செய். அபி உன்கிட்ட என்ன கேட்டாலும் ஆமான்னு சொல்லு. பாட்டி சொன்னது உண்மைதான்னு சொல்லு. எதுக்கும் பயப்படாத, வேற எதுவும் உளறி வைக்காத என்றார் அதட்டலாக. குழப்பத்தில் தலையே வெடித்து விடும் போல் ஆனது யாழினிக்கு. யாழினி, என்ன பாட்டி, ஆளாளுக்கு ஆட்டி வைக்க நான் என்ன பொம்மையா? சொல்கிறத மட்டும் செய்டி, பெரிய மனுஷி கணக்கா பேசுவ என்று விட்டு கீழே இறங்கி சென்று விட்டார் மரகதம் பாட்டி. வழக்கம் போல் யாழினிக்கு தான் என்ன செய்வதென்று தெரியவில்லை. குழப்பத்தினோடே அறைக்கு சென்றாள். கிருஷ்ணமூர்த்தியின் அறையிலோ அபிமன்யு யாழினியை பற்றி கூறத் தொடங்கினான். அபிமன்யு, யாழினியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தாத்தா? கிருஷ்ணமூர்த்தி, நான் ஒன்றும் நினைக்கல என்றார் வெறுப்பாக. அபிமன்யு மென் புன்னகையுடன், யாழினியோட தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் விருப்பம் இல்லாமல் தான் நான் அந்த ஊருக்கு போனேன். ஹாஸ்பிட்டல் வாசலில் தான் யாழினியை பார்த்தேன். பார்த்ததுமே ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு ஃபீலிங். அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் பார்த்த முதல் பார்வையிலேயே மனசுக்குள்ளே வந்து ஆணி அடித்த மாதிரி உக்காந்துட்டா. இந்த மாதிரி ஒரு ஃபீல் இதுக்கு முன்னாடி நான் எந்த பொண்ணுக்கிட்டையும் அனுபவிச்சதில்லை தாத்தா. ஷீ இஸ் ஸோ ஸ்பெஷல் டு மீ. எனக்கு அப்போது இவ யாருன்னு எல்லாம் தெரியாது. பட் அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், ஷீ இஸ் மை லவ், ஷீ இஸ் மை லைஃப்னு. இவன் கூறுவதை கேட்ட கிருஷ்ணமூர்த்திக்கு காதில் புகை வராத குறைதான். முகத்தை அருவருப்பாக வைத்தவாறு, என்ன சொல்கிற அபி? நீ எங்க, அவ எங்க? அது மட்டும் இல்லாமல் அவள் அந்த வேலுச்சாமியோட பேத்தி. அவளை இந்த வீட்டு மருமகளா என்னால் ஏற்றுக்கவே முடியாது அபி என்றார் திட்டவட்டமாக. அபிமன்யு கூலாக, நீங்கள் ஏன் அப்படி பார்க்குறீங்க? அவள் இந்த அபியோட பேபி டால், அப்படி நினச்சி பாருங்க. அது மட்டும் இல்லை தாத்தா, எனக்கு அவளை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே அம்மா ஞாபகம் தான் வந்தது. நான் அவளை கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு முக்கியமான காரணம் அவள் அந்த வேலுச்சாமியோட பேத்தின்றது தான் என்றான் உருக்கமாக. அதை கேட்டு அதிர்ந்த கிருஷ்ணமூர்த்தி, என்ன உளறுற? வேலுச்சாமி பேத்தின்னு தெரிஞ்சுமா அவளை கட்டிக்க விரும்பின? அபிமன்யு, ஆமாம், எங்கள் அம்மாவை எப்படி நான் பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அப்படி தான் இவளை பார்க்கும்போதும் எனக்கு தோணுச்சு. எங்கள் அம்மாவை எப்படி என் கூடவே வச்சுக்கணும்னு தோணுதோ அப்படி தான் இவளை பார்க்கும்போதும் தோணுது. எங்கள் அம்மாவை எப்படி அந்த குடும்பத்தில் சேர விடாமல் பார்த்துக்கிறேனோ அப்படி தான் இவளையும் பார்த்துக்கிறேன். எனக்கு யாழினியை பார்க்கும்போது எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்குது தாத்தா. சின்ன வயசில் அவங்க எங்கள் அம்மாவை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க என்ற உண்மை எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் எங்கள் அம்மா மாதிரியே இன்னொரு பொண்ணு வாழறது எனக்கு பிடிக்கலை. அவள் எனக்கு வேணும்னு தோணுச்சு. என் கூடவே வச்சு பத்திரமா பார்த்துக்கணும்னு தோணுச்சு. அதான் கல்யாணம் பண்ணி என் கூடவே கூப்பிட்டு வந்துட்டேன். இனிமே அவள் தான் என்னோட வைஃப். யார் நினச்சாலும் என்கிட்ட இருந்து அவளை பிரிக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டான். இவனிடம் கோபமாக பேசினால் வேலைக்காகாது என்று எண்ணிய கிருஷ்ணமூர்த்தி சாதுவாக, அபி கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா, அவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த குடும்பத்து பொண்ணை போய் இப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்றியே, இது உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க என்றார். அபிமன்யு, அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க, அம்மாவுக்கு யாழினியை ரொம்ப பிடிக்கும் என்று கூறும் பொழுதே அவனின் செல்போன் இசைக்க தொடங்கியது. அதை எடுத்து காதில் வைத்தவன் 1 minute என்று கிருஷ்ணமூர்த்தியிடம் கூறிவிட்டு வெளியேறிவிட்டான். கிருஷ்ணமூர்த்திக்கு தான் இப்பொழுது தலையில் இடி விழுந்தது போல் ஆகிவிட்டது. தேவையில்லாமல் வள்ளியம்மையின் பேச்சை கேட்டு அபிமன்யுவை இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள வைத்து பெரிய தவறு செய்து விட்டோமோ என்று வருந்தினார். பொதுவாக அபிமன்யு ஒரு விஷயத்தில் முடிவு செய்துவிட்டால் அதை அவ்வளவு எளிதில் மாற்றிக்கொள்ள மாட்டான் என்பது இவர் அறிந்த உண்மை.
இப்போது இந்த இக்கட்டான சூழ்நிலையை எப்படி கையாள்வது என்று பலவாறு சிந்தித்த அவர் இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்தார். எப்படியாவது யாழினியை அவளே இந்த வீட்டை விட்டு செல்லும்படி செய்ய வேண்டும். அதற்கு ஒரே வழி ஷைலஜாவை வைத்துதான் யாழினியை இங்கு இருந்து அனுப்ப முடியும் என்று எண்ணியவர் உடனே ஷைலஜாவிற்கு அழைத்தார். அழைப்பை ஏற்ற அவளின் அம்மா விசாலாட்சி, என்ன விஷயம் சொல்லுங்க என்றார் வெடுக்கென்று. அவருக்கு வள்ளியம்மையின் சொந்தத்தில் அபிக்கு பெண் எடுத்தது சுத்தமாக விருப்பமில்லாததால் அதை கிருஷ்ணமூர்த்தியிடம் காண்பித்தார். கிருஷ்ணமூர்த்தி, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் பொண்ணுக்கும் அபிக்கும் கல்யாணம் நடக்கணும்னா உடனே நீ ஷைலஜாவை கூப்பிட்டுக்கிட்டீங்க வா என்றார் எடுத்த எடுப்பிலேயே. தான் கேட்பது உண்மைதானா என்று ஒரு நிமிடம் யோசித்த விசாலாட்சி, நீங்க என்ன சொல்றீங்க? இது எப்படி நடக்கும்? அதான் அபிக்கும் அந்த கிராமத்து பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களே என்றார் எரிச்சலாக. கிருஷ்ணமூர்த்தி, இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு எப்படி விருப்பம் இல்லையோ அதே மாதிரி தான் எனக்கும் விருப்பம் இல்லை. அபிக்கு அந்த பொண்ணு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாதவ. வள்ளியோட விருப்பத்துக்காக தான் இந்த கல்யாணமே நடந்திருக்கு. மற்றபடி எனக்கோ அபிக்கோ இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் இல்லை. அபிக்கு ஏற்ற ஜோடி ஷைலஜா தான். உனக்கும் இந்த குடும்பத்தில் சம்பந்தம் வச்சுக்கணும்னு ஆசைதானே என்றார் கேள்வியாக. விசாலாட்சி உடனே, ஆமாம், என் அண்ணன் பசங்களுக்கு தான் என் பொண்ணை கொடுக்கணும்னு விருப்பம். ஆனால் அபி விஷயத்தில் இனிமே அது நடக்காது என்றார். கிருஷ்ணமூர்த்தி, ஏன் அப்படி சொல்கிற? அதெல்லாம் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். உன் பொண்ணுக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்து இங்கே கூப்பிட்டுக்கிட்டு வா என்றார். ஏற்கனவே அபியிடம் வாங்கியதை எண்ணி பார்த்த விசாலாட்சியோ மனதிற்குள் வேறு ஒரு திட்டத்துடன் சரி வரோம் என்று வைத்து விட்டார். ஷைலஜா, யாருமா ஃபோனில்? என்ன விஷயம்? ரொம்ப யோசனையாக இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே அறையினுள் நுழைந்தாள். விசாலாட்சி, அந்த கிழவன் தாண்டி திடீர்னு ஃபோன் பண்ணி அபிக்கும் அந்த கிராமத்து பொண்ணுக்கும் சரி வராது, ஷைலஜாவை உடனே கூப்பிட்டுக்கிட்டு வா, அவள் தான் இந்த வீட்டு மருமகளாக வரணும்னு என்னென்னமோ வளருறான். இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியலையே என்றார் யோசனையாக. நிஜமாவா மாம் என்று ஆவலாக கேட்டாள் ஷைலஜா. விசாலாட்சி, பொடி பைத்தியக்காரி, அபிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாரு. அதை நீ நம்புறியா? பார்த்தல, அன்னைக்கு மண்டபத்தில் கல்யாணம் நின்று போன வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாமல் என்னென்ன பேச்செல்லாம் பேசினான். இந்த கிழவன் தான் உளறாருன்னா அதை நீயும் நம்புறியா? இதுவும் நல்லதுக்கு தான் ஷைலஜா. அந்த கிழவன் சொன்ன மாதிரி அவர் பேச்சை கேட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி நாம் போவோம். ஆனால் நம்மளுடைய டார்கெட் அபி கிடையாது, ஆரியன். அவர் கூறுவதை கேட்ட ஷைலஜா யோசனையோடு, சூப்பர்மா, அன்னைக்கு உன்கிட்ட சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்கு மருமகளாக போய் அந்த அபியோட முகத்தில் கரிய பூசணும். அதுக்கு நல்ல சான்ஸ் நம்மளை தேடி வந்திருக்கு என்று கூறி இருவரும் நகைத்தனர். பிறகு மாமன் வீட்டிற்கு கிளம்புவதற்காக அம்மாவும் மகளும் தயாராகினர். கிருஷ்ணமூர்த்தியின் அறையில் இருந்து அபி வெளியேறுவதற்காக காத்து கொண்டிருந்த ஆரணியும் ஆரியனும் அபியின் பின்னோடு ஓடினர். அண்ணா அண்ணா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று நிறுத்தினர். யாழினி அறியாமலே அவளை விரும்பும் கணவன் ஒரு புறம், அவளின் வாழ்க்கையை பறிக்க நினைக்கும் கிருஷ்ணமூர்த்தி ஒரு புறம், அவளின் வாழ்க்கையை சரி செய்ய நினைக்கும் மரகதம் ஒரு புறம் என அவரவர் வேலையை பார்க்க இவர்களுக்கு நடுவில் மாட்டிக்கொண்டு இருக்கும் யாழினியின் நிலை என்ன? மரகதம் பாட்டி அபியிடம் கூறப்போகும் விஷயம் என்ன? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.